எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம். சரிங்களா? உள்ளார நுழைஞ்சாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தெப்பத்தை பார்த்துருவோம். தெப்பத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளார போகலாம். ரொம்ப பயங்கர கும்பலாக இருக்குது. இந்த பாருங்கள் யானை தரிசனம். இந்த பாருங்கள் யானை தரிசனம் பாருங்கள். இந்த பாருங்கள் குளம் பாருங்க, குளம். இந்த பாருங்க கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் பார்த்துக்கோங்க. இது 2000 வருஷம் பழமையான கோயில். இந்த கதையோட எல்லா வரலாறும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 2000 வருஷம் பழமையான கோவில். இதில் பார்த்தீங்கன்னா உப்பிலியப்பன் அப்படிங்கிற உப்பில்லா பண்டம். அதாவது அவங்க கொடுக்குற பிரசாதம் பார்த்திங்கன்னா உள்ளே சாப்பிடும்போது உப்பு இருக்கும், ஆனால் நம்ம வெளியில் சாப்பிடும்போது உப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பூமி தேவி, அதாவது பூதேவி தாயார் இருக்காங்க இல்லையா, பூதேவி தாயார் அவங்க நெஞ்சில் வசம் கொண்டிருப்பாங்க. அதாவது துளசி மாலையாக வசம் கொண்டிருப்பாங்க. மார்க்கண்ட தரிசிங்கிறவரோட பொண்ணை தான் இவங்களுக்கு மனம் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. சரிங்களா? ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் கொடிமர தரிசனம் பாருங்கள். நம்ம பெருமாளோட சங்கு சக்கரம் பாருங்கள். சாமி ஊர்வலம் வருது பாருங்கள். பாருங்கள், உங்களுக்கு நல்ல தரிசனம் கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, நல்ல தரிசனம் இன்னைக்கு. உண்மையிலுமே என்னோட சேர்ந்து நீங்களும் சாமியை பார்த்தீங்க.